மீ ஹன்யோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிங்கிளர். நிறைய பேர் டெலிகிராம் லிங்க் இங்கே கொடுக்க சொல்லி கேட்குறீங்க. ஸோ என்னால் லைவ் லிங்க் கொடுக்க முடியல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கடா. என்னால் பண்ண முடிகிற எல்லா ஹெல்ப்புமே நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே எப்படி நான் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியலடா. அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். இதுக்கு வேறு வழி இருக்கான்னு நான் யோசிக்கிறேன்டா. சரி ஓகேடா, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரிக்கு இன்ட்ரோலாம் வேணாண்டா, ஸ்டேட்டாக ஸ்டோரிக்குள்ளே பார்த்துக்கலாம். இப்போ 2 பேரும் மண்ணு மேடையில் உட்காந்துட்ருப்பேங்க. அப்படியே கோல்டு ஃபேஸோட அந்த குழந்தை பாவம் அழுதுட்டு இருக்கும். சிம்மின் அப்படியே வாங்கி மடியில் வச்சதும் அழுகையை நிப்பாட்டிடும். அவன் அந்த குழந்தைய பார்த்துட்டு உங்கள் ரியாக்ஷனை தான் பார்ப்பான். நீங்கள் அந்த குழந்தைய பாவமாக பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த குழந்தைக்கு ஒரு 2.5 வயசு இருக்கும். ரொம்ப க்யூட்டாக அழகாக குட்டியாக க்யூட்டாக கவுன் போட்டுட்டு நீங்கள் ஹாப்பியாக அப்படியே ஒரு ஸ்மைலோட அந்த குழந்தைய கையிலேருந்து வாங்குறீங்க. என் சீன் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டு இப்போ அந்த குழந்தை பெட்டில் நல்லா தூங்கிட்டுருக்கும். நீங்கள் அதோட தலையில் அப்படியே கை வச்சு மெதுவாக அப்படியே அந்த குழந்தையோட சாஃப்டான ஹேரை கும் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த குழந்தை நல்லா தூங்கிட்டுருக்கும். ஓகே சார், நான் நாளைக்கு பேசிட்டு சொல்கிறேன். புரியுது. ஓகே, குட் நைட் அப்படின்னு ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு பால்கனிலேருந்து ரூம்குள்ளே வருவான். நீனும் தூங்கலையா? இல்லைங்க, அது வெயிட் பண்ணணுன்னு எந்த அவசியமும் இல்லை. நீ போய் தூங்கு. சைத்துவை எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிடுவான். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறீங்க. அவள் உங்களை ஹர்ட் பண்ணிட்டோமோன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்படியே தூங்கிடுறான். லீகலி நீங்கள் 2 பேருமே மேஜர். 2 பேரும் விருப்பப்பட்டு தான் மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. இப்போது நீங்கள் அப்படியே உங்கள் ரூமுக்கு வந்துட்டு நீங்கள் போட்டிருந்த ஹெவியான நெக்லஸ்லாம் கழட்டி வச்சுட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன் தூக்கத்தில் குழந்தைய பார்ப்பான். அங்கே குழந்தை இருக்காது. பாத்ரூமில் தண்ணி சத்தம் கேட்கும். சிம்மின் எந்திரிச்சு வந்து பார்ப்பான். நீங்கள் பாப்பா கூட விளையாடிட்டு இருப்பீங்க. ஓ, தண்ணியில் இப்படி பண்ணக்கூடாது, பாப்பாவுக்கு கோல்டு பிடிச்சிரும், வாங்க. நீங்கள் குழந்தைய தூக்கிட்டு வெளியே வருவீங்க. குழந்தைக்கு டவெல்லாம் போத்திட்டு எழுந்துட்டிங்களா? உங்களுக்கு காஃபி கீழே இருக்குது, நீங்கள் வாங்க, நான் எடுத்து கொடுக்குறேன். அவ்வளோ சீக்கிரம் முழிக்க மாட்டாளே, தூக்கத்தில் இருந்து எழுப்புனியா? நான் வரும்போதே அவள் எழுந்திரிச்சிட்டா. உங்கள் முடியை பிடிச்சி விளையாடிட்டு இருந்தா. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. நேற்று நைட்டு சீக்கிரம் தூங்கிட்டால, அதனால இருக்கும். என்கிட்ட கூட. ஸோ நீங்கள் கீழே போயிட்டு காஃபி எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு கொடுப்பீங்க. அவன் குழந்தை கூட விளையாடிட்டு இருப்பான். என்னடா அம்மா வேணும்? என்ன வேணும் சொல்லத்துக்கு? காஃபி இங்கே கொடுங்க, அவளுக்கு நான் செர்லக் கொடுக்குறேன். நீங்கள் மெதுவாக பாப்பாவோட கழுத்துக்கிட்ட ஒரு டவல் போட்டுட்டு அவளை அப்படியே உட்கார வச்சு ஒரு கையில் பிடிச்சிட்டு சைடில் அந்த பவுலில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுத்துட்ருப்பீங்க. என்ன சாப்பிட்றீங்க? நல்லா இருக்கா? நல்லா டேஸ்ட்டாக இருக்கா? அவன் ஃபோன் பார்த்துட்டே காஃபி குடிச்சிட்ருப்பான். ஒரு செகண்ட் பாப்பா முழுங்குற வரைக்கும் நீங்கள் அவனை பார்த்துட்ருப்பீங்க. அப்படியே லவ்லியா. ஆனால் அவன் உங்களை கண்டுக்க மாட்டான். அவன் ஃபோனை தான் பார்த்துட்ருப்பான். டக்குன்னு உங்கள் சைடு திரும்புவான். நீங்களும் திரும்பிடுவீங்க பார்க்காத மாதிரி. இன்னொரு 20 மினிட்ஸ் நான் ஆஃபீஸ் கிளம்பணும். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடுவியா? பிரேக்ஃபாஸ்ட் ஆல்ரெடி ரெடியாக தான் இருக்குங்க. காஃபி கப்பை அப்படியே கீழே வச்சுட்டு அவன் பாட்டுக்கு ஃப்ரெஷ்ஷப்பாக எழுந்திரிச்சு போயிடுவான். ஆனால் நீங்கள் தான் அவனை லவ்லியாக பார்த்துட்ருப்பீங்க. அவன் உங்களை அப்படி பார்க்கவே மாட்டான். ரொம்ப கோல்டாகவே தான் இருப்பான். நீங்கள் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்து வேலைக்கும் அனுப்பி வச்சுருவீங்க. சாய்த்தும் நல்லா தூங்கிடுவா. டிவியில் நீங்கள் ஸ்கூல் குழந்தைங்க விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். உங்களோட ஸ்கூல் டேஸ், ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். நீங்கள் ஒரு செவத்து பின்னாடி அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஷையோட ரைட் சைட் திரும்பி அந்த காரிடாரில் நடந்து போகிறீங்க. உங்களுக்கு நீங்களே பேசிட்டு, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், எவ்வளோ நல்லா சொல்ல தெரியாது. எங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேருந்து அவனை தினமும் பார்க்கணுன்னே ஒரு நாள் கூட லீவ் போடாமல் வரேன். எங்களோட ஃபர்ஸ்ட் மீட் எப்படி இருந்தது தெரியுமா? ஏய், பென் 2 வச்சிருக்கியா? இங்கு பென் 2 வச்சிருக்கியா? சீக்கிரம் ஒன்று கொடு. என்னங்க? டெஸ்ட் முடிஞ்சது மறக்காம வைக்கோ. அப்படின்னு அங்கேருந்து ஓடிடுவான். அதுதான் நீங்கள் அவனை ஃபர்ஸ்ட் பார்த்தது.
காரிடாரில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நின்று பேசிகிட்டு இருப்பான். இல்லை ஜிமின், ஃபர்ஸ்ட் டே சொல்லியிருக்கணும்ல. நீங்கள் அப்போ பென் வாங்கினீங்களே என்கிட்ட இருந்து. ஓ, எங்கே வச்சேன்னு தெரில. நான் உனக்கு வேறு பெண் வாங்கி தரேன். இல்லை பரவாயில்ல. பரவாயில்லையா? பெண் வேண்டாமா? இல்லை வேண்டாம். யாரா அந்த பொண்ணு? இங்கு பெண் மறந்துட்டா. சார் எனக்கு 0 போட்டிருப்பாரு. அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட தான் பெண் வாங்கி எழுதினேன். நானும் அதே ஹாலில் தானே இருந்தேன். என்கிட்ட கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன்ல. மறந்துட்ட ஸ்ருதி. பெண் இருந்தால் தான் சார் உள்ளே விட வந்துட்டாரு. அப்புறம் என்ன பண்ண சொல்கிற? அதுவும் சரிதான், அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு. ஹாப்பி பர்த்டே டு யூ. அப்பா, இந்த பெரிய சாக்லேட் மட்டும் நான் எடுத்துக்கவா? எடுத்துக்கோமா, உனக்கு தான் எல்லாமே. நீங்கள் ரொம்ப ஸ்மைலோட அவ்வளோ ஹாப்பியோட அந்த சாக்லேட் எடுத்துகிட்டு வருவீங்க. உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது யாருக்கு போக போகுதுன்னு. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வாயினுக்கு பர்த்டே. எல்லோரும் விஷ் பண்ணி சாக்லேட் எடுத்துக்கோங்க, ஓகே? நீங்கள் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுப்பீங்க. அவன்கிட்ட போகும்போது அவங்க பாக்கெட்லேருந்து அந்த பெரிய சாக்லேட் எடுத்து அந்த கவர்க்குள்ளே போட்டுட்டு அவன்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க. இந்த சாக்லேட் பரவாயில்ல, எடுத்துக்கோ. ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நீங்கள் இந்த டே எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அவன் விஷ் பண்ணதும் உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. நீங்கள் இன்னும் ரொம்ப ஸ்மைலோட எல்லாருக்கும் சாக்லேட் கொடுப்பீங்க. இப்போ எல்லோரும் வெளியே வரனால டிஸ்டன்ஸ் விட்டு உட்காந்து டெஸ்ட் எழுதிட்டு இருப்பீங்க. ரப்பர் இருக்கா? என்ன? ரப்பர் இருக்கா? அழிக்கணும், தப்பா எழுதிட்டேன். ஒரு நிமிஷம். என்ன? டேய், என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார், ரப்பர் தான் வாங்கினேன். இதோ. நீங்கள் திரும்பிட்டு அந்த எரேசரை வாங்கிட்டு அப்படியே பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த எரேசரை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அப்படியே பத்திரமா வச்சுப்பீங்க. அன்றைக்கி ட்ரெடிஷ்னல் டே. எல்லோரும் அவங்களோட ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்டில் வந்திருப்பாங்க. இது உங்களோட 4th மீட்டப். நீங்கள் காரிடாரில் நடந்து போயிட்டு இருப்பீங்க. அவன் அப்படியே ஆப்போசிட்டில் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டே நடந்து வந்துட்டுருப்பான். கையில் வச்சிருந்த கீ செயினை விளையாட்டாக கீழே போட்டுருவான். அவன் ஃப்ரெண்ட்ஸில் அவங்கள க்ராஸ் பண்ணி போயிடுவாங்க. நீங்கள் அவங்க போனதை பற்றிலாம் கவலைப்படாமல் அவனையே பார்த்துட்டு வருவீங்க டிஸ்டன்ஸ்லேருந்து. இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கான். இந்த மாதிரி டே வீக்லி ஒன்ஸ் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இது வேற. எனக்கு ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த அவன் சொன்னதும் நீங்கள் அங்கேயே ஃப்ரீஸ் ஆகி நின்றுடுறீங்க. சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுவான். அந்த செகண்ட் உங்கள் ஃபீலை வார்த்தையால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. அவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு காய்கறியெல்லாம் கட் பண்ணிட்டுருப்பீங்க. காலிங் பெல் சவுண்ட் கேட்கும். நீங்கள் போய் டோர் ஓப்பன் பண்ணா அம்மாடி, கொஞ்சம் சிரமப்படாமல் கொஞ்சோண்டு சக்கரை மட்டும் கொடுக்குறியா? அங்கிள் வாங்க போயிருக்காரு. அங்கிள் வீட்டு சொந்தம் வேறு. காஃபி கொடுக்க லேட் பண்ணிட்டா 4 வீட்டில் போய் தண்டோரை போட்டுருவாங்க. கொஞ்சம் இருங்க ஆண்டி, எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் உள்ளே வந்து உட்காருங்க. இல்லைடா பரவாயில்ல, நீ எடுத்துகிட்டு வா. ஐயோ ஆண்டி, வாசலில் நின்று எதையும் வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது. நீங்கள் உள்ளே வந்து நில்லுங்க. நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பீங்க. அவங்களும் ஸ்மைல் பண்ணிட்டே பவுலை நாளைக்கு கொடுத்துட்றேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்ல ஆண்டி. நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ண போவீங்க. மேடம் மிஸ்டர் பார்க் ஜிம்ன்றது என்னோட ஹஸ்பண்ட் தான். சொல்லுங்கள். அவருக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு மேம். இந்தவங்க இங்கே சைன் பண்ணுங்கள். இதுதான் மேடம். பாக்ஸை கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ மேடம். ஸோ நீங்கள் அதை வாங்கிட்டு வந்துட்டு அங்கேருந்து ரேக் மேலே வச்சுட்டு உங்கள் வேலையை பார்க்க போயிடுவீங்க. ஐயோ, குக்கர் வேறு வச்சுருந்தேன். ஸோ இப்படி ஒரு 1 வீக் போயிருக்கும். அந்த பார்சலை பற்றி நீங்களும் சொல்ல மறந்துருப்பீங்க. அவனும் கேட்க மறந்துருப்பான். டைம் ஆகுது, என்னோட வாட்சிங்க இங்கே இருக்குங்க. சரி, ஓகே. ஈவினிங் நான் லேட்டாக தான் வருவேன். பாய். சரிங்க, வாடா தங்கம். அப்பாவுக்கு பாய் சொல்லுங்க. பாய். பாய்டா சொல்லும். பாய் அப்படின்னு குழந்தைக்கு மட்டும் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு திரும்பி கூட பார்க்காம போயிடுவான். இந்த வீட்டில் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து செய்கிறது அவனுக்காக மட்டும்தான். ஆனால் அதுக்கு உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு அப்ரிஷியேஷனும் கிடைக்காது. நீங்களும் அந்த டே அவ்வளோதான் சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்க போயிடுவீங்க. சே, இந்த ரேக்கெல்லாம் சுத்தம் பண்ணாமே வச்சுட்டேன் போல். எவ்வளோ தூசாக இருக்குது. ஐயோ, இந்த பார்சலை பற்றி அவர்கிட்ட சொல்லவே இல்லையே.
மறந்தே போயிட்டு எடுத்து டைனிங் டேபிள் மேலே வைப்போம். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வரும். இதுக்குள்ளே என்ன இருக்குது? பிரித்து பார்ப்போமா? இல்லை வேண்டாம், என்ன இருந்துட போகுது அப்படின்னு எடுத்து லைட்டாக குலுக்கி பார்க்குறீங்க. உள்ள ஏதோ பீங்கான் சவுண்டு மாதிரி கேட்கும். ஐயோ, உடஞ்சிருக்குமோ அப்படின்னு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. நல்ல வேலை உடையல. அந்த கப்பை நீங்கள் எதாச்சியாக எடுத்து வெளியே வைக்கும்போது தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பிக்சரையே நீங்கள் பார்ப்பீங்க. மறுபடியும் அந்த கப்பை கையில் எடுத்து திருப்பி பார்த்தா ஏண்டா பார்த்தோன்ற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இங்கே எகெயின் அந்த ஃப்ளாஷ்பேக் கண்டினியூ ஆகுது. இன்றைக்கி February 14. எல்லாரும் எல்லாருக்கும் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுவாங்க, ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஜிமின், நானும் உனக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கியிருக்கேன். என் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் கொட்டி எழுதியிருக்கேன். இதில் என்னை ஏற்றுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த செவருக்கிட்ட இருந்து திரும்பி போனீங்களோ இப்போ அதே செவருக்கிட்ட கையில் க்ரீட்டிங் கார்டு, ரோஸ், சாக்லேட் இதெல்லாம் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஏன்னா அங்கே நின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் தைரியம் வரும். ஜிமின், ஐ லவ் யூ. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கே. ஜிமின், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இது உனக்காக. ஐ லவ் யூ ஸோ மச். இது நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்கள் ஸ்மைல் பண்ணிகிட்டே திரும்பினா இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லோரும் நின்றுட்டு இருப்பாங்க. ஜிமின் முட்டி போட்டு ஸ்ருதிக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருப்பான். அக்செப்ட் பண்ணுடி. ஐ லவ் யூ ஸ்ருதி. உங்கள் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ். நீங்கள் தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருப்பீங்க. ஐ லவ் யூ ஜிமின் அப்படின்னு அவங்களும் அக்செப்ட் பண்ணதோ அதுக்கப்புறம் உங்களால் அங்கே நிற்கவே முடியாது. நீங்கள் அப்படியே அங்கேருந்து வந்துடுறீங்க. உங்கள் கையில் அந்த விஷயத்த எல்லாத்தையும் டஸ்ட்பினில் அப்படியே போடுறீங்க. அதை அங்கேருந்து விட்டுட்டு வர்றதுக்கு உங்களுக்கு மனசில் நீங்கள் அவ்வளோ உங்கள் மனசுலேருந்து எழுதியிருப்பீங்க. எல்லாத்தையும் மனசு இல்லாமல் தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலும் முடிஞ்சிடும். அது வரைக்கும் நீங்கள் ஸ்டடீஸில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் மொபைல் ஃபோன் ரிங் ஆகும். ஹலோ அம்மா, எப்படிம்மா இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காரு? நான் நல்லா இருக்கேன். சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு என்ன அப்படின்னு நீங்கள் அந்த கப்பை ஒன்ஸ் உங்கள் ஃபேஸ் முன்னாடி வச்சு பார்த்துட்டு எகைன் கீழே வச்சுட்டு கிச்சனுக்குள்ளே போயிடுறீங்க. ஸோ ஈவினிங் ஜிமின் உள்ளே வந்ததோ டைனிங் டேபிள் மேலே அந்த பாக்ஸை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நீங்கள் குழந்தைய கையில் தூக்கி வச்சிட்ருப்பீங்க. மன்னிச்சிடுங்க, இது ஒரு 1 வீக் முன்னாடியே வந்துச்சு. நான் தான் அங்கே டேபிள் மேலே வச்சுட்டு மறந்துட்டேன். ஓப்பன் பண்ணி பார்த்தியா? இல்லை, கொரியர் மேன் தான் சொன்னார். உள்ளே ஏதாவது உடஞ்சிருக்கா, டேமேஜ் ஆயிருக்கான்னு பார்த்துக்க சொன்னார். எனக்கு இதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் அதை திறந்து பார்த்தேன். ஸோ டேபிள் மேலே பவுலில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். நீங்கள் ஸ்பூனில் தான் பாப்பாவுக்கு கொடுப்பீங்க. அங்கே வந்து உட்காந்துட்டு பாப்பாவுக்கு கொஞ்சமாக எடுத்து கொடுத்துட்ருப்பீங்க. ஜிமின் அந்த கப்பை எடுத்து பார்ப்பான். அதில் அவனும் ஸ்ருதியும் இருக்கிற ஃபோட்டோ இருக்கும். அதை பார்க்க அவங்க காலேஜ் டேஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக ஸ்மைல் பண்ணிவிட்டு செல்ஃபி எடுத்திருப்பாங்க. அதில் ஒரு லெட்டரும் இருக்கும். அதை கையில் எடுத்து பார்த்துட்டு எகைன் உள்ளே வச்சுட்டு அந்த கப் எல்லாத்தையும் எடுத்து அந்த பாக்ஸ்குள்ளே வச்சு அவன் எடுத்துகிட்டு மேலே போயிடுவான். அவன் ரூமில் போய் அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, ஹாப்பி வெட்டிங் டே மச்சா. என்ன இருந்தாலும் உன் கூட ஸ்ருதி இருக்கிற மாதிரி இருக்காது. எனக்கு தெரியும் நீ ஸ்ருதியை எவ்வளோ லவ் பண்ணேன்னு. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை. எகெயின் ஒன்ஸ் ஹாப்பி மேரி லைஃப். இதுவும் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை க்ளோஸ் பண்ணும்போது தான் அவனுக்கு நீங்கள் எடுத்து படிச்சிருப்பீங்களோன்னு ஒரு டவுட்டு. நைட்டு நீங்கள் டின்னர் அவனுக்கு சர்வ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. கப்பை மட்டும்தான் பார்த்தியா, இல்லை லெட்டரும் படிச்சியா? இல்லைங்க, நான் எதையும் படிக்கல. உண்மைதான் சொல்கிறியா? அவன் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு இன்னுமே கஷ்டமாக இருக்கும். நிஜமாக தாங்க சொல்கிறேன், நான் எதையும் படிக்கல. என்னை நம்புங்க. ஜெயித்து சாப்பிட்டாளா? சாப்பிட்டாங்க, நல்லா தூங்குறான். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களே வாயை விட்டு கேட்டுடலான்னு அவன்கிட்ட கேட்பீங்க. நான் சாப்பிட்டேனான்னு கேட்க மாட்டீங்களா? ஏன் சமைக்கிறவனுக்கு சாப்பிட தெரியாதா? தெரியுங்க. நாளைக்கு ஈவினிங் ஒரு செலிப்ரேஷன் இருக்கு, ரெடி ஆகிக்கோ. ஸோ நெக்ஸ்ட் டே ஈவினிங் நீங்கள் அந்த செலிப்ரேஷனுக்கு போவீங்க.
தாங்க வேணும்? என்ன பார்க்குறீங்க? ம் சாக்லேட்டில் நிறைய வேண்டாம். ம் தண்ணி தாகம் எடுக்குதா? இருங்க. ம் ஜெமின் கொஞ்சம் பிஸியாக இருப்பான். நீங்கள் போயிட்டு பேப்பர் கப்பில் தண்ணி எடுத்துகிட்டு குழந்தைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருப்பேங்க. என்னடி தங்கம் இவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்க? அவ்வளோ தாகமா? ம் அப்படின்னு கொடுத்துட்ருப்பேங்க. வயன் எப்படி இருக்க? ஹேய், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. நீ தானான்னு டவுட்டில் தான் வந்தோம். பட் கன்ஃபார்ம் உன்னோட குழந்தையா? ஏய் தங்கம். ஆமாம். பாப்பா பேர் என்ன? சைத்து. ஏய் சைத்து டார்லிங். அவள் கொஞ்சம் தூக்கத்தில் இருக்கா. அதான். நீ சாப்பிடலையா? எங்கே பாரு, ஆல்மோஸ்ட் ஓவர் ஆக போகுது. இல்லை பரவாயில்ல. பாப்பா கையில் இருக்கும்போது எப்படி சாப்பிட்றது? ஜிமின் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் உங்களை பார்த்துட்டு தான் இருப்பான். உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸும் கையில் பிளேட் வச்சு அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அங்கே உங்களை தவிர மற்றவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க, இல்லை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஓகே, நீங்கள் பேசிட்டு இருங்க தவிர அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு பிளேட்டில் உங்களுக்கு ஃபுட்டு எடுத்துகிட்டு அப்படியே கொண்டு வந்து சாப்பாடு கையில் எடுத்து உங்கள் முகத்து முன்னாடி நீட்டுவான். ஏன் இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்கு? இல்லைங்க, அது வந்து இவர் தான் உன்னோட ஹஸ்பண்டா? ஹலோ சார், சாரி, மேரேஜ்க்கு எங்களால் வர முடியல. நாங்கள் அப்ராடில் இருந்தோம். ஹலோ, இட்ஸ் ஓகே. நீங்கள் கொடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஜெயித்து தூங்கிட்டவ கை மாற்றின அழுவா. இந்தா, நான் அப்படியே ஊட்டி வரேன். நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக அவங்களுக்கு ஊட்டி விட தான் சாப்பிடுவீங்க. உங்களால் நம்பவே முடியாது. இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்போ நீங்கள் காரில் ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க. இந்த சாரி கபோர்ட்லேருந்து எடுத்த? ஆமாங்க, என்கிட்ட சாரி கிடையாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் வேறு ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்னு சொன்னீங்களா, அதான். இது நான் ஸ்ருதிக்கு வாங்கி கொடுத்தது. ஓ இல்லைங்க, என்கிட்ட சாரி இல்லை, அதான். நோ நோ நோ, இட்ஸ் ஓகே. அந்த சாரி கட்டினாலும் ஸ்ருதி ஆட முடியாது அப்படின்னு அவன் என்ன நினச்சி சொன்னானோ அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் விண்டோ சைட் திரும்பிட்டு எதுவும் பேசாமல் அமைதியாக வந்துட்டுருப்பீங்க. தூக்கத்தில் சைத்து கையை மேலே தூக்கிட்டு அம்மா அம்மான்னு சொல்லிட்டுருப்பா. நீங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டு குழந்தைய கொண்டு வந்து பெட்டில் அப்படியே தூங்க வச்சிடுறீங்க. அவள் கொஞ்ச நேரத்தில் கையை மேலே தூக்கிட்டு அம்மா அம்மான்னு சொல்லிட்டுருப்பா. என்னடி தங்கம் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அவளோட அம்மாவை கூப்பிடுற போல அப்படின்னு சொன்னதும் நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்க. அமைதியாக நீங்களும் அவளை தட்டி கொடுத்துட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் இதெல்லாம் யோசிச்சுட்டே கிச்சனில் நின்று வேலை பார்த்துட்ருப்பீங்க. கார்னிங் பெல் அடிக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ண டோர் கிட்டே வரும்போதே ஜிமினும் கீழே இறங்கி வருவான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க. அவங்களால மேரேஜுக்கு வர முடியல. கிஃப்ட் அனுப்பிச்சிருந்தாங்கல்ல, அவங்க தான். உள்ளே வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க வயன்? நல்லா இருக்கேன். வாங்க போங்கன்னு அஃபிஷியலாக பேசணுமா இல்லை வா போன்னே பேசலாமா? ஸ்கூலில் இருந்த மாதிரி வா போன்னே பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மையிலே நீ ஸ்கூலில் படித்தவனா? அப்போ நீ இவ்வளோ அழகாக இல்லையே வயன். சும்மா விளையாடாதீங்க அப்படின்னு சொன்னதும் ஜிமினுக்கு ஜலசி ஆகிடும். டேய், நான் இங்கே இருக்கேன். தெரியுதுடா. எப்படி இருக்கு மச்சான்? ஹாப்பி மேரி லைஃப். நீங்கள் உட்காருங்க, உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துகிட்டு வரேன். வயன், சில்லுன்னு ஏதாவது கொண்டு வா. ஷூர். உங்களுக்கு? எனக்கு காஃபி வேணும், தலை வலிக்குது ஃப்ளைட்டில் வந்து. வயன் இப்போ ரொம்ப அழகாயிட்டல, பார்க்கவே வேறு மாதிரி இருக்கா. ஆமாம். இவனும் வண்டி அவனும் என் பக்கம் திருப்புறோம். எடுத்துக்கோங்க. சைத்து மேலே விட்டுட்டு வந்துட்டீங்களா? அவள் தனியாக இருந்தால் அழுவாள்ங்க. நான் போய் எடுத்துகிட்டு வரேன். ஏண்டா இப்படி தான் வேலை வாங்கிட்டு இருப்பியா நீ போய் குழந்தைய தூக்கிட்டு வரலாம்ல. இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைடா தங்கம், ஒன்றும் இல்லை. அம்மா வந்து ஆண்டி வந்துட்டேன்ல, அழக்கூடாது. சரி அப்படின்னு சொல்ல வந்துட்டு டக்குன்னு சேஞ்ச் பண்ணது எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படின்னா என்ன எழுதின லெட்டர் அவன் இன்னும் படிக்கல போல இருக்கு. எனக்கும் அப்படி தான் தோணுது ஜேம்ஸ். என்னன்னு பார்க்கலாம். ஜெமின் உங்களையுமே மறந்து பார்த்துட்ருப்பான். நீங்கள் அவ்வளோ அழகாக இருப்பீங்க குழந்தைய கீழே தூக்கிட்டு வரும்போது. இவ்வளோ நாள்லாம் பார்த்துருக்க மாட்டான். இப்போ தான் என்னமோ புதுசாக. உனக்கு இந்த சாரி ரொம்ப அழகாக இருக்கு. நீ ரொம்ப அழகாக இருக்க. இதுவும் சுற்றி அவங்களோட சாரி தான். நான்
மறுபடியும் கபோர்ட்லேயே வச்சிடுறேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதான். நான் தான் சொல்கிறேன்ல, நீ ரொம்ப அழகாக இருக்க. எப்போ சாரியை கட்டு. உனக்கு எவ்வளோ சாரி வேணுமோ நான் வாங்கித்தரேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். நீங்கள் அப்படியே ஷாப்பில் நின்றுட்டு இருப்பீங்க. வயன், இங்கே வா, வா வா. ஆ ஆ ஹே ஜைத்து. ஸோ நைட் டின்னர். அடடடடா, என்ன கைப்பக்குவோம். சூப்பராக சமைச்சிருக்கவன். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்பலாம் சமைக்க தெரியாது. எது நல்லா தெரியுமோ அதை தான் இப்போ சமைச்சிருக்கேன். ஆ, இதுலேயே பின்னிட்டப்போ சூப்பராக இருக்கு எல்லா டிஷ்ஷுமே. என் பொண்டாட்டிக்கு காஃபி கூட ஒழுங்காக போட தெரியாது தெரியுமா? ஜேம்ஸ். சும்மா விளையாட்டுக்கு சொன்னமா, விளையாட்டுக்கு. ஸோ நீங்கள் இப்போ தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க பண்ணுற ஃபன்னுக்கெல்லாம் சிரிச்சிட்டு ஜாலியாக இருப்பீங்க. ஃபர்ஸ்ட்டு ஜேம்ஸ் சொன்னதுக்கெலாம் அவனுக்கு கொஞ்சம் ஜெலஸாக இருந்தாலும் ஏதாச்சும் திரும்பி நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கும்போது தான் நீங்கள் ஜாலியாக சிரிச்சிட்டு இருப்பீங்க. அவ்வளோ அழகாக இருப்பீங்க. அவன் கூட இருந்த வரைக்கும் நீங்கள் அப்படி ஸ்மைல் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள அப்படி பார்ப்பான். ஏய் ஜேம்ஸ், ஜிம்னு பாரு. ஆனால் நீங்கள் அவனை பார்க்க மாட்டீங்க. இவங்க 2 பேர் சிரிச்சு ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க. அதை தான் பார்த்துட்ருப்பீங்க. என் வேலை முடிகிற வரைக்கும் நான் இங்கே தாண்டா ஸ்டே பண்ண போகிறேன். எப்படியோ ஒரு வாரம் ஆகும். அது பிரச்சனை இல்லைடா. இங்கே மொத்தமே 2 பெட்ரூம் தான் இருக்குது. ஒன்றில் நீ வயன் சைத்து தூங்க போகிறீங்க, இன்னொன்று நானே என் ஒய்ஃபு ஸ்டே பண்ண போகிறோம். இதில் என்ன பிரச்சனை? ஆமாம், ஓகே தான். மன்னிச்சிடுங்க, என்னோடய திங்ஸ் கொஞ்சம் அந்த ரூமில் இருக்குது. என் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் நிறையா இருந்ததா, இந்த ரூம் கபோர்ட் பத்தலை, அதான் எல்லாத்தையும் அங்கே வச்சுருக்கேன். இன்னொரு ரேக் ஃப்ரீயாக தான் இருக்கும், நீங்கள் அதில் வச்சுக்கோங்க. பத்தலைன்னா சொல்லுங்கள், நான் க்ளீன் பண்ணி கொடுக்குறேன். இல்லை பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நாங்கள் அவ்வளோ ட்ரெஸ்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வரல. செம்ம டயர்டாக இருக்குடா. நல்லா சாப்பிட்ருக்க, செம்மையாக தூங்க போகிறேன். குட் நைட். குட் நைட் வயன். குட் நைட் வயன். பை பாய். இது பாய். என்ன இவ்வளோ பயங்கரா? அவங்க தூங்குற வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். அப்புறம் நான் கீழே ஹாலில் போய் படுத்துக்கிறேன். அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே எப்படி நான் எந்திரிச்சிருவேன்ல, அதனால் அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் தூங்குங்க, நான் இங்கே சோஃபாவில் உட்காந்துருக்கேன். அம்மா, நீ எதுக்கு ஹாலுக்கு போகிற? இல்லை, என் ரூமில் தான் அவங்க தூங்குறாங்களே, நான் கீழே ஹாலில் படுத்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை பரவாயில்ல, நீ இங்கே படுத்துக்கோ. அப்பப்போ ராத்திரி சைத்து உன்னை கேட்பா, நீங்கள் பக்கத்துலேயே இரு. ஸோ அந்த பெட் ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த சைடு ஜிமினும், நடுவில் சைத்தும், இந்த பக்கம் நீங்களும் தூங்குவீங்க. இந்த 1 வீக் அவனுக்கு ரொம்ப ஜெலஸாக ஃபீல் ஆகும். பிகாஸ் அவங்க கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறதும் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதும். ஆனால் இது வரைக்கும் அவன் உங்களுக்காக எதுவும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்க மாட்டான். ஆனால் இருந்தும் நீங்கள் அவனை விட்டு கொடுத்துருக்க மாட்டேங்க. ஓ, சாரிலாம் வாங்கி கொடுத்துருக்கானா? பாரா. ஆமாம், இந்த சாரி இது அவர் வாங்கி கொடுத்தது தான். அப்புறம் வேறு என்ன நல்லா வாங்கி கொடுத்துருக்கான்? இதுதான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கும் கூட. நீங்கள் யோசிச்சு பதில் சொல்வீங்க. ஒரு தடவை சாக்லேட் வாங்கி கொடுத்தாரு. சாக்லேட்டா? கேட்டியா ஜேம்ஸ்? நீங்கள் அதை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்ப்பீங்க. இந்த சாக்லேட் நீயே சாப்பிட்டுக்கோ. எனக்காங்க? ஷாப் போயிருந்த சர்லக் வாங்கினேன், பேலன்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க, அதை சாக்லேட் கொடுத்தாங்க. நான் சாக்லேட் சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிட்டுக்கோ. ஓ ஓகேங்க. அவனுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் அவனும் கேட்டுட்டு தான் இருப்பான். அப்புறம் சொல்லு, வேறு என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான்? அது வந்து நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப திணறிட்டு இருப்பீங்க. பிகாஸ் நீங்கள் ரொம்ப யோசிச்சு சொல்லணுமா இருக்கும். ஸோ அந்த டே எப்படியோ சமாளிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே அவன் வரும்போது உங்களுக்கு ஒரு ரிஸ்ட் வாட்ச் வாங்கிட்டு வருவான். அவங்க கைக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதை விட அதிசயம், அவன் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தது உங்களால் நம்பவே முடியல. ஸோ அவங்க லாஸ்ட் டே இந்த வீட்டில் இருப்பாங்க. இப்போ அவங்க ஊருக்கு கிளம்பி ஆகணும். அதுக்கு முன்னாடி ஜேம்ஸை ஜிமின் கிட்ட பேசுறதுக்காக அவன் ரூமுக்கு வருவான். சைத்து நல்லா தூங்கிட்டு இருப்பா. ஜிமின், கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் அனுப்பிச்சிருந்தேன்ல, எங்கே அது? இப்போ அது கேட்குற, என்கிட்ட தான் இருக்குது, அது கொஞ்சம் கொடு. அவன் எடுத்து கொடுத்ததும் மேலே இருக்கிற அந்த லெட்டரையும் அந்த கிஃப்ட் பாக்ஸையும் எடுத்து கீழே வைப்பான். அடியில் இது நீ பார்க்கவே இல்லைல்ல,
என்னது? முதல்ல எடுத்து பாரு, அப்போ தான் அது என்னன்னு தெரியும். ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து பார்ப்பான். வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அன்றைக்கி டஸ்ட்பினில் போட்டுட்டு போயிருப்பீங்க க்ரீட்டிங் கார்டு, ரோஸு எல்லாமே. அது எல்லாத்தையும் ஸ்ருதி வந்து எடுத்திருப்பாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் ப்ரப்போஸ் பண்ணி முடித்ததும், இங்கே பாரு, என்னோடய கன்னத்தில் கையிலெல்லாம் கேக் ஆகிடுச்சு, நான் ரெஸ்ட் ரூம் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வரும்போது தான் நீங்கள் அப்படியே அதை டஸ்ட்பினில் போட்டுட்டு திரும்பி பார்க்காம நடந்து போயிட்டுருப்பீங்க. ஏ வயன், என்னது இது, ஏன் டஸ்ட்பினில் போட்டு போகிறான் அப்படின்னு அவங்க எல்லாத்தையுமே எடுத்து படித்து பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கே ஒரு நிமிஷம் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ். அந்த நிமிஷம் உண்மையிலே அவங்க செல்ஃபிஷாக தான் யோசிச்சிருக்காங்க. ஆனால் அந்த வாழ்க்கை இப்படி மாறும்னு அவங்களும் நினச்சி பார்க்கல. சைத்து பிறந்ததுக்கப்புறம் அவங்களால ஜிமின் கூட இருக்க முடியல. அந்த கடவுளோட விதி. அன்றைக்கே இந்த விஷயம்லாம் ஜிமினுக்கு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குமோ என்னமோ. அவங்க தெரியாமல் மறைச்சதுனால அவங்களால ஜிமின் கூட இப்போ வாழ முடியல. ஜிமின் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ். அது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்ருப்பான். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஜிமின். ஐ லவ் யூ ஸோ மச். பை வயன். உன்னோட வயன். வயன் உனக்கு கிடைச்ச பொக்கிஷம்டா, விட்டுறத. இவ்வளவும் தெரிஞ்சதுக்கப்புறமும் அவனை ஏன் கல்யாணம் பண்ணிட்டான் தெரியுமா? அந்த மேரேஜ் டே, அந்த மேரேஜுக்கு முன்னாடி எனக்கு அவன் கூட வாழ கடவுள் இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷமாக நான் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தது எவ்வளோ நல்லதாக போச்சுல்ல. அவ்வளோ ஃபீலிங்காக பேசியிருப்பீங்க இவங்க 2 பேர்த்துக்கிட்டேயும். ஆனால் அவங்க எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க யார்கிட்டேயும். ஏன்னா அவங்க அப்ராடில் இருந்திருப்பாங்க. நீங்கள் பேசுறதெல்லாம் ஃபோனில் கேட்டுட்டு அதான் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அன்றைக்கி அவன் ஃபோனில் சொன்னப்போ நாங்கள் நேரில் இருந்தோன்னு வச்சுக்க, அப்போவே இதுவும் கைக்கு வந்திருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நாங்கள் வாழலை. நீங்கள் 2 பேரும் இன்னும் வாழவே ஸ்டார்ட் பண்ணல. எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது. பாவண்டா, அவளை மாதிரிலாம் இந்த உலகத்தில் எந்த பெரிய தியாகியும் கிடையாது. எனக்கு தெரியும், நீ ஃபோனில் பேசும்போதெல்லாம் என்னை பற்றி பேசின ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்ப. அப்போவே நான் நினச்சேன், நான் இங்கே நேரில் வர்றதா சரியாக இருக்கும்னு. நீ இன்னும் இதெல்லாம் பார்க்கலன்னு எனக்கு அப்போவே புரிஞ்சிருச்சு. அதான் கிளம்பி வந்தோம். இதுக்கு மேலே முடிவும் கையில். நாங்கள் கிளம்புறோம். ஜிமின், எனக்கு தெரியும் ஸ்ருதியை நீ எவ்வளோ லவ் பண்ணேன்னு. லவ் பண்ணி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்த காதல் பெருசுன்னா, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு விட்டு கொடுத்த அவள் காதல் அதை விட பெருசு. கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதை இத்தனை வருஷமாக சொல்லாமல் அவளுக்குள்ளே வச்சிட்ருக்கா. இன்னும் எவ்வளோ காலம் முடியும்னு தெரியல. அவள் சொல்ல மாட்டா ஜிமின், அவள் சொல்லவே மாட்டா. நீ போய் பேசு ஜிமின் அவகிட்ட. நாங்கள் கிளம்புறோம். என்னடாம்மா, இன்னும் ஒரு வாய்தாண்டா இருக்கு. கொஞ்சம். என்ன நீங்கள் அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க? மதியம் சாப்பிட்டுட்டு போகலாமே. ஓ, சாப்பிட்டுட்டு நாளைக்கு போகலாம். ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுமா. நாங்கள் கிளம்புறோம். நாங்கள் கிளம்புறோம் வயன். வந்த வேலை முடிஞ்சது. இனி நாங்கள் கிளம்புறது தான் சரியாக இருக்கும். பாய். பாய்டா சைத்து. ஆண்டிக்கு பாய் சொல்லுங்க. பாய். நீங்கள் இங்கே நின்று டாட்டா காமிச்சிட்டு இருப்பீங்க, குழந்தை கையை பிடிச்சிட்டு அழகா. ஜிமின் அங்கே இருந்து ஓடி வந்து உங்களை பின்னாடி குழந்தையோட வச்சு ஹக் பண்ணிப்பான். என்னாச்சு ஜிமின்? என்னாச்சுங்க? ஏண்டி முதலே சொல்லலை? என்னது? ஏண்டி முதலே சொல்லலை? நீங்கள் எதை பற்றி சொல்லியிருக்கலாமேடி. ஸோ உங்களோட க்ரீட்டிங் கார்டை எடுத்து காமிப்பான். இது இது எப்படி உங்ககிட்ட? நீங்கள் கொடுங்க. அதை முடியாது. ஐ லவ் யூ சொல்லு, அப்போ தான் கொடுப்பேன். நீங்கள் அவனை டியரி ஐஸோடு பார்த்துட்டு இருப்பீங்க. ஃபைனலி இப்போ உங்களோட லவ் அவன் புரிஞ்சுக்கிட்டான்னு. ஆஃப்டர் ஒரு 6 months நீங்கள் இப்போது 5 months ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் வந்திருப்பீங்க. அவளுக்கு தண்ணி வேணும்னு நினைக்கிறேன். என்னோடய ஹேண்ட்பேக்கில் இருக்குது, இருங்க. என்னடா? அடுத்து நம்ம தான். வா. பாப்பா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. மம்மி தான் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க. எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். என்னங்க? சரியாக சாப்பிட்றது இல்லை டாக்டர். நானும் நிறைய சொல்லிட்டேன். நீங்களும் அது கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை டாக்டர், எனக்கு ஒரு குழந்தைன்னா பரவாயில்ல, சைத்துவையும் பார்க்கணும்ல அப்படின்னு. சைத்துவையும் உங்கள் குழந்தைன்னு சொன்னதும் அவள் லவ்லியாக உங்களை திரும்பி பார்ப்பான். என்ன இருந்தாலும் அம்மா ஹெல்த்தியாக இருக்கணும்,
ம் சரி, ஓகே. நெக்ஸ்ட் மந்த் வந்துடுங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ. என்னடாம்மா பசிக்குதா? நான் செர்லாக் உனக்கு கலக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேனே. நம்ம காரில் போகும்போது சாப்பிட்லாம். ம் இப்போ நீங்கள் காரில் போயிட்டு இருப்பீங்க. ஸ்ருதி என் மனசுக்குள்ளே இருந்தாலும் என் மைண்டு ஃபுல்லாக நீ தான் இருக்கவே. நீ எனக்கு ஒய்ஃப் மட்டும் இல்லை, யூ மை ஏஞ்சல். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச். நீங்கள் டியரி ஐஸோட அவனை பார்த்து ஸ்மெல் பண்ணுவீங்க. இந்த நாளைக்கு தான் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஃபைனலி அது நடந்துருச்சு. ஒரு ஹாப்பி என்டிங். எனக்கு இந்த நேரத்தில் ஒன்று தான் சொல்ல தோணுது. வாழ்க்கை ஒரு வட்டம். நிச்சயமாக ஏதாவது ஒரு விளிம்பில் நம்ம மீட் பண்ணுவோம். டாடா பாய் செல்லக்குட்டீஸ். லவ் யூ சரங்கி போகிற ஹேயோ.